வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சியில் பேசும்போது அந்த மாவட்டத்திற்கான செயல் திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் குறித்தெல்லாம் பேசிவிட்டு அரசியல் ரீதியாகவும் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதில் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார். அதில் அடிப்படையாக அவர் சொல்கிறது, மதத்தை வைத்து, சாதியை வைத்து பிளவுபடுத்த ஒரு அரசியலை பாஜக முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்படியான ஒரு முன்னெடுப்புக்கு அதிமுகவையும் அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டில் மதத்திற்கு ஆபத்து அப்படின்னு அதிமுகவை வைத்துக்கொண்டு பாஜகவினர் பேசுகிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் ஆபத்து இருக்கிறது. மிஸ்டு கால் கொடுத்து கட்சியை வளர்க்க முடியாமல் போனவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக கடவுள் பெயரை மிஸ்யூஸ் செய்கிறார்கள் அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அண்ணா வளர்த்தமன், பெரியார் வளர்த்தமன், கலைஞர் மீட்டமன், இந்த மண்ணை இன்னைக்கு மதவாதிகள் தங்களுடைய மண்ணாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அதிமுக அதுக்கு துணை போகிறது என்பதுதான் அவர் வைக்கக்கூடிய அடிப்படை குற்றச்சாட்டு. எதிர்வினையாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாவுடைய கொள்கைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை, அண்ணாவின் கட்சியையும் ஆட்சியையும் கபலீகாரம் செய்ததுதான் திமுக அப்படிங்கிற எதிர் விமர்சனங்களை முன்வைக்கிறார். அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக ஒரு ஆட்சியை, குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறது. இதெல்லாம் அவர் சொல்லக்கூடியது. எங்களுடைய ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல, எங்கள் குருதியிலும் அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதாக எதிர்கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதுபோக பாஜகவுடைய விமர்சனங்களும், விசிகவுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய விமர்சனமும் பாஜகவால் அதிமுகவுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவர் முன்வைக்கிறார். இந்த நிலையில தான் இன்றைய அமர்வில் இவர்கள் சொல்லக்கூடியதில் எது ஆதாரமாக இருக்கிறது, எது அரசியலாக இருக்கிறது என்று பேச இருக்கின்றோம். அரங்கத்தில் 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள், விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், அதேபோல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, 4வருக்கும் வணக்கம். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். திரு கான்ஸ்டன்டைன்டே தொடங்குகிறேன். என்ன அடிப்படையில் இந்த விமர்சனங்களை முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு? அப்புறம் அதிமுகவும் அதில் நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்க, அதிமுகவும் இதில் அதிமுக மீது அக்கறை செலுத்துவதாகவும் திமுக கூட்டணி அப்போது காமிக்குது. இன்னொரு பக்கம் இப்படி பிளவுவாத, மதவாத, சாதியவாத அரசியலுக்கு துணை போகிறாங்கன்ற விமர்சனத்தையும் வைக்கிறீங்க. என்ன அடிப்படையில் வைக்கிறீங்க? அது ஒரு சகோதரத்துவம் தான், வேறொன்றும் இல்லை. இந்த தமிழ்நாட்டு மண்ணில் திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கை இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய நீர்த்த வடிவமாக இருக்கிற அதிமுக, இந்த இரண்டும், இதில் அதிமுக அதன் கொள்கைகளுக்கு நேர் எதிராக இப்பொழுது சமீபத்தில் நடந்து கொள்வது என்பது வருந்தத்தக்க. தெளிவாக சொல்கிறாங்களே, கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கொள்கைங்கிறது வேட்டி மாதிரி, கூட்டணிங்கிறது துண்டு மாதிரி, எப்போ வேணால் நாங்கள் இதை பண்ணி போடலாம். நேற்றுக்கு திரு ராஜேந்திர பாலாஜி மற்றவர்களாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோமே. அது பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய கொள்கை என்ன? முதல்ல திராவிடம் தான் அவங்களுடைய கொள்கையான ஒரு கேள்வி இருக்குல்ல. சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ட்வீட்டில் சொல்கிறாரு, எங்களுடைய குருதியில் ஓடுகிறது. குருதியில் ஓடுகிறது என்று சொன்னால் பெரியாரையும் அண்ணாவையும் தவித்த பிறகு 5 நாட்களுக்கு பிறகுதான் குருதியில் சூடு வருகிறதா? இது தவறு என்று சொல்வதற்கு ஒரு பொதுச் செயலாளருக்கு அவர்கள் ஒரு மாதாகவே கலந்து கொண்டவர்கள்லாம் ரியாக்ட் பண்ணாங்களே. நமக்கு அது முக்கியம் அல்ல. கலந்து கொண்டவர்கள் அவர்கள் ஒரு குருட்டுவாதத்தை வைக்கிறார்கள். நாங்கள் அங்கே இருக்கிற போது கவனிக்கவில்லை. நான் கேட்பதே, ஒரு மாநாட்டில் நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நடக்கிற நிகழ்வுகளை நாம் கவனித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் கவனிக்கவில்லை, பொதுச் செயலாளர் கவனித்து கொண்டு தானே இருந்திருப்பார். ஒருவேளை அவர் கூட வேறு ஏதாவது இருந்திருந்தால் அவருடைய கருத்திற்கு அது போய் தானே ஆயிருந்திருக்கும். இதே ட்விட்டரில் அவர் போடுவதற்கு, ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதற்கு எதற்கு 5 நாட்கள்? அதை அவர்கள் தான் சொல்ல வேண்டுமா? நாங்கள் தெரியவில்லை என்று. அப்படியானால் உங்கள் குருதியில் அது இல்லை என்பதைத்தானே மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டி காட்டுகிறார். அது சரிதானே? உங்களுக்கு அது இருந்திருந்தால் அந்த வேகம் வந்திருக்க வேண்டும் அல்லவா? அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் எப்படி, அதுவும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கை கூட்டணியில் அவர்கள் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள், அதற்கு நாம் விலக்கு கொடுப்பது என்பது வேறு. ஒரு இந்து மதம் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள், நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், அது அரசியல் மாநாடு அல்ல என்று. அதையும் தாண்டி அவர்கள் அங்கு அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் நாங்கள் கவனிக்கவில்லை என்றால் சரி, போனால் போகுது, அங்கே போய் தூங்கி விட்டார்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருந்த பொதுச் செயலாளர் ஏன் இவ்வளவு நாளும் கருத்து சொல்லவில்லை? அதைத்தானே மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் RSS நூற்றாண்டு விழாவிலே போய் வேலுமணி கலந்து கொள்கிறார். அப்படியானால் தொடர்ந்து இவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? இவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 1982
மார்ச் மாதம் 17ஆம் தேதி இதே இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் பேசிய பேச்சு. இதே RSS இதே இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இந்து மத தலைவர்களுக்குமே அவர் அறிவுரை சொல்லியிருக்கிறாரா இல்லையா? டெல்லியிலே நான் போயிருந்தேன். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நான் டெல்லியில் இருக்கிற போது மண்டைக்காடு சம்பந்தமாக சம்பந்தம் இல்லாத இந்து மஞ்சு என்ற ஒரு கூட்டம் என்னை வந்து தாக்க வந்தது, பன்ருட்டியாரை கீழே தள்ளி விட்டது என்று பேசி இந்து மத இந்த RSS போன்ற இந்த இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்றாலும் நான் தயங்க மாட்டேன் என்று சட்டமன்றத்தில் பேசினார் எம்ஜிஆர். சரி, அப்படியானால் அந்த இயக்கத்திற்கு இன்னைக்கு நீங்கள் பாவாடை விரிக்கிறீர்களே, என்ன நியாயம்? சிவப்பு கம்பளம் விரிக்கிறீர்களே, சிவப்பு கம்பளம் சொல்லுங்க. சரி, சிவப்பு கம்பளம் விரிக்கிறீர்களே, அது என்ன நியாயம்? நீங்கள் எங்கேயாவது RSS உட்கார்ந்து கொண்டு திராவிடத்தை அழிப்பேன் என்று பேசுகிற கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியையும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையையும் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அந்த விமர்சனங்கள் சில நேரங்களில் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. அப்ப அவங்களோட கூட்டணியில் இருக்கீங்களேங்கிறதும் கேட்குறாங்க. இல்லை, அதாவது கூட்டணியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்கு கொள்கை ரீதியாக நீங்கள் சண்டையிடுவது என்பது வேறு. ஆனால் உங்களுடைய கொள்கையவே அவர்கள் கை வைக்கிற போது நீங்கள் எப்படி கொள்கையில கை வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க? இப்ப அவங்க தான் இந்துத்துவாவை கொண்டு வராங்களே, அவங்க தான் சொல்றாங்களே திராவிடத்தை அழிப்போம்ங்கறாங்களே. திராவிடத்தை அழிப்போம் சொன்னதுக்கு பிறகு அதற்கு என்ன அர்த்தம்? இங்க சனாதனத்தை நாங்க நிலைநிறுத்துவோம். திராவிடத்தை அழிப்போம்னு இந்து முன்னணி சொல்லுது, பாஜக என்ன சொல்லுது? பாஜகவுக்கு இந்து முன்னணிக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறேன். இத்தனை கூட்டம் அங்கிருந்து எங்க இருந்து எப்படி வந்தது? இந்து முன்னணியில் எப்படி பாஜக தலைவர்கள் போய் கலந்து கொண்டார்கள்? பாஜக தலைவர்கள் தானே அங்க முக்கிய ரோல் எடுத்து பேசினாங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, விருப்பப்பட்டவர்கள் போனாங்க. இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொன்னாரு, பாமக எல்லாம் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. முருக பக்தர்கள் வந்து அதிமுகவிலையும் பாஜகவிலையும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களான்னு கேட்கிறேன் நான். மற்ற கட்சிகள்ல இல்லையா? அழைப்பு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. அதைத்தான் கேட்கறேன். அப்ப அவங்க தெளிவா தானே இருக்கிறாங்க. நீங்க யாருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? உங்களுடைய அழைப்புதல்ல யார் பேரை போட்டிருந்தீங்க, ஏன் வச்சிருந்தீங்க? அப்படியானால் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் மாநாடு. அது முருகன் பெயரால், அதாவது நம்ம பாஜக மாநாடுன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்காரன் வரமாட்டான். அப்போ அவனை கையில் எடுக்கணும் அப்படின்னா சார் அது அவங்க முன்னெடுக்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து அண்ணாவை, இப்போ அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பாடம் எடுக்க வேண்டாம், அண்ணா சொன்ன கொள்கை அவர் குடும்ப ஆட்சிக்கு எதிராக இருந்தார், இன்னைக்கு அவருடைய கொள்கையெல்லாம் முழுமையாக நீங்கள் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு தான் எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்களா? எங்களுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர்களை எப்படி கொண்டாட வேண்டும். அண்ணாவின் எந்த கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது விட்டு கொடுத்திருக்கிறது? குடும்ப ஆட்சியை நடத்துறாங்க. குடும்ப ஆட்சிங்கிறது இங்க குடும்ப ஆட்சின்னா அவர் அண்ணாவே கழகமே குடும்பம் தான் சொன்னாரு. இது என்ன குடும்ப ஆட்சியா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது? நீங்க உங்களுக்கு விமர்சனத்துக்காக நீங்கள் ஒன்றை வைப்பதா என்ன? அந்த இயக்கம் வந்து அவர் தலைவர், இன்றைக்கு எங்களுடைய தலைவர் வந்து தலைவர் கலைஞரினுடைய பிள்ளை என்பதாலே கொடுக்கப்பட்டதா அந்த பதவி? 50 ஆண்டு காலம் உழைத்து இந்த இயக்கத்திற்காக நின்று இந்த இயக்கத்தை அவர்தான் வழிநடத்த வேண்டும் என்று பொதுக்குழு முடிவெடுத்து கையிலே கொடுத்திருக்கிறது. எந்த இடத்திலே அவர் கலைஞர் கருணாநிதியின் மகன் என்ற எந்த ஒரு இலவசத்தையோ அல்லது அதற்கான சிறப்பம்சத்தையோ அவர் அறிந்ததுண்டா இந்த கட்சியிலே? அவ்வளவு தூரம் உழைத்தவர். நான் என்ன சொல்லுகிறோம், இன்றைக்கு ஒரு இந்துத்துவ முகத்தோடு பாஜக வருகிறது என்பதை பச்சை பிள்ளை கூட அறியும். அந்த இடத்தில் நீங்கள் போய் ஒரு முருகர் மாநாட்டில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அந்த மாநாட்டில் திராவிடத்தை அழிப்போம் என்று சொல்லுகிற போது அதிமுகவினுடைய கருத்தாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 5 நாட்களாக பேசாதது ஏன்? பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் அக்னீஸ்வரன் போயிட்டு அதுக்கு பிறகு செல்வம் அவருடைய கருத்து கேட்கலாம். திரு அக்னீஸ்வரன், இது ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு ஒரு இழுக்கு வருகிறது, அவருடைய பேருக்கு களங்கம் வருகிறதுனா அதுக்கு இத்தனை நாளுக்கு பிறகு ரியாக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீட்டு விலக்கு 2026க்கு பிறகாவது திமுக ரியாக்ட் பண்ணுமா? அந்த 89 லட்சம் கையெழுத்து என்ன பண்ணீங்க? 1 சரி, அது கூட விட்டுருவோம், அது தேர்தல் வாக்குறுதி. அதையும் தாண்டி 1956 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கும் வாக்குவாதம் வந்தது என்று அன்றைய பாஜகவினுடைய தலைவர் சொன்னதற்கு திமுகவினுடைய தலைவர் இன்று வரை பேசவில்லையே. ஏன் வந்த குருதி உங்களிடத்தில் இல்லையா? ஏன்? அண்ணா வளர்த்த கட்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட பிரச்சனை வரலாம், அதை கூட நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, அதை விட்டுருங்க. ஆனால் இதுவரைக்கும் திமுகவினுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் அதை பத்தி பேசவே இல்லையே. 2 3வது, இங்க எந்த இடத்திலையுமே நாங்கள் அதை பற்றி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ணவும் பண்ண மாட்டாங்க, அப்படித்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இதுல சித்தாந்தம் தேவை,
ஆனால் அதை விட ஆளுகிற கட்சி சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்குற போது என்னத்தை நம்ம சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறோம்? தமிழ்நாட்டை பொறுத்தல 5 ஆண்டுகள் ஆயிடுச்சே ஊரக உள்ளாட்சித்துறை தேர்தல், ஏன் நம்ம நடத்தலை? சரி, சென்னையில் நாம் 2 ஆவடி கொண்டு வந்தோம், இது கொண்டு வந்தோம், தாம்பரம் கொண்டு வந்தோம். ஆனால் ஒரு 4-5 கவுன்சிலர்கள் இறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் நம்ம தேர்தல் நடத்தாமல் இருக்கிறோம். ஏன்? ஆக சித்தாந்தம் தேவை, அதை விட சீர்திருத்தம் ரொம்ப ரொம்ப தேவை. சித்தாந்தம் தானே, அது கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம், ஆட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் தானே இருக்க முடியும். நான் இன்னொன்னு சொல்றேன் சார், நம்ம எப்பயுமே ஒரு பக்கமாவே பார்த்துட்டு இருக்கிறதுனால சில சிக்கல் வந்துருதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, தந்தை பெரியார் தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். ஆட்சியில் இல்லை என்றாலும் தந்தை பெரியார். உடனே அடுத்து அது மட்டுமே 1952 நீங்க முதல்ல பண்டிதர் நேருவே ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு முதல் சட்ட திருத்தம் பாராளுமன்றத்தில் அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதற்காக அந்த தலைவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார்கள் என்று பொருளா? நம்ம அந்த கட்சியில் இருக்கிறீங்க, பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, அதற்காக பேர்ல நடத்தக்கூடிய கட்சி அதைத்தான முன்னிறுத்தும். நான் அது இல்லைங்களையே. ஆனா அங்க போனதற்கு பிறகு அங்க போட்டது தவறு. எது? அந்த காணொளி காட்சி 5 நொடிகள் வருகிறது, ஆனால் அது தவறு. ஆனால் எவ்வளவு நொடின்னு பிரச்சனை இல்லை சார், என்ன கருத்தை சொல்கிறது அதைத்தான் சார், அதைத்தான். அது ஐயா ராமகோபாலன் திமுகவை ஒரு நிமிஷம், திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை களத்திலிருந்து இல்லாமல் செய்யறோம்னு சொல்றதெல்லாம் வேற. திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா அது நீங்களும் தானே அதுல முதல்ல வரணும்ன்றார் அவர். நான் கேட்குறேன், ஒரு நீதிமன்றத்தில் அனுமதி வாங்குறாங்க, அந்த அனுமதியை தாண்டி அவர்கள் பயணிக்கிற போது இப்போ கூட்டணி கட்சி அப்படி மாதிரி தான் நடத்துவாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிற வேணாம், அதெல்லாம் பார்த்துக்குருவாரு. ஆனால் நான் இப்ப கேட்பது ஏன் சொல்லலன்னு கேட்குறீங்களே, அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு இன்னும் வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் சொல்லவே இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆகவே இவர்கள் எப்ப பார்த்தாலும் சரி அண்ணாமலை அண்ணா பற்றி சொன்னது சொல்றீங்க. ஆமா, ஆகவே அதுல இவங்க எப்ப பார்த்தாலும் இந்த சித்தாந்தம் அது மாதிரி இது இப்படி சொல்றாங்களே ஒழிய தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சியை அல்லது வாழ்வாதாரத்தை இப்ப கூடவே இருக்கக்கூடிய இப்ப அதிமுகவுடைய இப்ப முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் இவங்களே கடுமையான கண்டனங்களை பதிவு பண்றாங்க. நேற்றுக்கு எதுக்கு இந்து முன்னணிக்கு இது தவறு, எங்களுடைய தலைவரை இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்படியான ஒரு ரியாக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கணுங்கிறதா அவர் வைக்கிறாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு பேசினது நீங்கள் ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. பாஜக இங்கே ஒரு மதவாத அரசியலை முன்னெடுக்குது, அதை அதிமுக வேடிக்கை பார்க்குதா அப்படின்னு கேட்குறாரு. வேடிக்கை பார்க்கல, ஆனா மதத்துக்கு தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லுது பாஜக, அதிமுக வச்சுக்கிட்டு சொல்றாங்க. பேசுகிற போது பேராசிரியர் அதெல்லாம் மறந்துட்டு தான் பேசுவார், அல்லது மறைச்சிட்டு கூட பேசுவாங்க. அது திமுகவினுடைய தாரக மந்திரம். இதே இது முரசொலியில கலைஞர் அவர்கள் எழுதிய கட்டுரை எல்லாம் தெரியாதா? ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகத்தை போல ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லலையா? அது பொய், உங்களுக்கு அது பொய்யா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இதே பாரத பிரதமரை கூட்டணி விட்டு இது பண்ண போது அன்னைக்கு நீங்க பாராட்டலையா? அன்னைக்கு மத்திய அமைச்சரா இல்லையா? ஆகவே அதே கட்சி தான் இன்றைக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 70% மேல இருக்கக்கூடிய மக்கள் அது ஏற்பக்கூடியதாக இல்லை என்பதுதான் வரலாறு. வாக்கு சதவீதம் அதான் சொல்லுது. இவங்களை பொறுத்தளவுல மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு, ஏதாவது இது மாதிரி போயிடுறாங்க, அவங்க கரைஞ்சிடறாங்க, இது சித்தாந்தம் இதாகுது. ஒரு அக்கறையோட தோழமை சுட்டலா சொல்றாருன்னு அதைத்தான் நானும் கேட்க வரேன். அந்த தோழமை சுட்டல ஆளுகிற கட்சிக்கு சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க சிவியை கொடுங்க சாமி, எங்களுக்கு அதிகமா எண்ணிக்கை கொடுக்கிறது வேற. அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு எல்லாம் அதிகமான எண்ணிக்கை கொடுக்கணும், அது நின்று சட்டமன்ற உறுப்பினரா வரணும், அது வேற விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்க விட்டு போடுறீங்க. ஆனா சும்மா அதிமுக அது இப்படியே போச்சு, பாஜக இப்படி இருந்துச்சு, இதுதான் உங்கள் அரசியல் நிலைப்பாடு. அதிமுகவை ஆபத்தான ஒரு இடத்துக்கு பாஜக கூட்டிட்டு போகுதுன்னு சொல்றது ஒரு அக்கறையா நீங்க பார்க்கல, அவர் அக்கறையா சொல்றாங்க. அப்ப 2024 தனியா நின்றுச்சு, அப்ப எல்லாம் அக்கறையா பார்க்கல நீங்க. அப்ப தேர்தலுக்கு தேர்தல் திமுகவினுடைய அந்த உண்மையான பிரச்சாரம், விஷம பிரச்சாரத்தை வெளிக்காட்டிக்கிறாம இருப்பதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள். திரு வன்னியரசு, ஒரு அதிமுக ஒரு கூட்டணி நிலைப்பாட்டை எடுக்குது, இந்த தேர்தலுக்கான ஒரு வியூகம்
இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வியூகம் எடுக்கிறாங்க. நீங்க தொடர்ச்சியா அவங்கள பத்தி எதுக்கு அக்கறையோட சொல்ற மாதிரி நீங்க ஆனா உங்களது அக்கறையா இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அது தமிழ்நாட்டின் மீதான அக்கறை, தமிழ் மக்கள் மீதான அக்கறை. பாஜகவை தனிமைப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற அக்கறையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்கிறோம். இப்போ 2024 ஏன் நாங்கள் போய் அதிமுகவோட சேரலை அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம். வேறு தனியாக இருந்தால் நீங்கள் அதை பற்றி பேசலாம், ஏதாவது ஒரு கூட்டணியில் ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்கலாம். நாங்கள் 2017 பாஜகவால் அதிமுகவுக்கு ஆபத்துன்னு என்ன அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, அவங்க பாஜகவினுடைய செயல் திட்டம் மற்ற மாநிலங்களில் எப்படி செயல்படுது. இப்போ சிவசேனாவோட கூட்டணி வச்சாங்க. சரி, கூட்டணி வச்சதுக்கப்புறம் இப்போ சிவசேனாவுடைய நிலை என்ன? சரி, ஏக்நாத் சிண்டே மட்டும் தனியாக கொண்டு வச்சுக்கிட்டு அவர் உத்தவ் தாக்கரே காலி பண்ணிட்டாங்க. அந்த கட்சியை இன்னைக்கு அதாவது பாஜகவை விட தீவிரமாக இந்துத்துவா பேசக்கூடிய கட்சி தான் சிவசேனா. சரி, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கூட்டாளியை கூட அவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுக ஏமாத்திரம். திரு வன்னியரசோ திரு தொல் திருமாவளவன் அவர்களோ அதிமுகவை குறித்து கவலையோடு இதை பார்க்குறீங்க, ஒப்பிடுறீங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரோ அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகளோ அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கா? அது இன்னொரு முக்கியமாக என்ன செய்தி சொல்கிறோம்னா, அடிப்படையில் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அண்ணாவினுடைய பேரில் தொடங்கப்பட்ட கட்சி இந்த கட்சி. யார் தொடங்குறது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த கட்சியை தொடங்குறாரு. அவர் 1982 மார்ச் மாதம் 29 அவர் சட்டசபையில் பேசினதை நான் அப்படியே படிக்கிறேன். இந்து முன்னணிக்காரர்களுக்கு யோசனை சொல்லும் மடாதிபதிகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுபோன்ற செயல்களை அரசு அனுமதிக்காது. குன்றக்குடி அடிகளார் நடந்து கொள்வது போல் மற்ற மடாதிபதிகள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற வன்முறை வழிகளில் இறங்கக்கூடாது. நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், அச்சுறுத்தல் பயிற்சி கொடுக்கிறார்களே அதை அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சொல்கிறேன், RSS தனது பயிற்சிகளை நிறுத்த வேண்டும். இந்து முன்னணி RSS போன்ற இந்த அமைப்புகள் ஆபத்தானவை சொல்லி 82 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசின சட்டப்பேரவையில் பேசினதை நான் படிச்சு காட்டுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. சரி, RSS குறித்து இந்து முன்னணி குறித்து ஆபத்துகளை சொல்றாரு. திரு ரவீந்திரனும் சுட்டி காமிக்கிறார். ஒன்று, ஜெயலலிதா அம்மையார் நீங்க வெளிப்படையாக 98 பாஜக எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவங்க மோடியா லேடியாங்கிறத நாடாளுமன்ற தேர்தலை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ பாஜக குறித்து RSS குறித்து நாங்க சொல்லல. சரி, ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்றாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய கருத்தை தான் நாங்களும் பிரதிபலிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப முக்கியம் என்னன்னா, இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த பிறகு அவர்கள் மாநில உரிமை. நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அங்கே ஒரு கேள்விகளை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, இந்த கூட்டணிக்கு தலைமை யார் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாஜக அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அது பாஜக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாரு. இதெல்லாம் அக்கறையின் பார்ப்பட்டுன்னு எப்படி சொல்றது? அவங்க தெளிவாக சொல்றாங்க, திரு எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே கூட்டணிக்கு தலைமை, தமிழ்நாட்டில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலமாக அந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தையோ அல்லது தொண்டர்களுக்குள்ள ஒரு முரணையோ உண்டாக்கிக்கிட்டே இருக்கீங்க. எதிர்கட்சியில் இந்த வியூகம் அமைச்சு இதை பண்ணுறீங்களாங்கிறதா இப்போ கேள்வி. இல்லை, குழப்பம் இல்லை. மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் சொன்னார், ரெட்டலையின் மேல் அந்த காம்பில் தாமரை மலரும் சொல்றாரு. அதுக்கு என்ன ரெட்டலைங்கிறாரு? அது மேலே மலரும்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? நீங்க கீழே தான் இருப்பீங்க, துணையோட நாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம். அதை நீங்க அவரு குழப்பம்ங்கிறத நீங்க இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒரு கருத்து சொல்றாரு. சரி, அதிமுக தலைமையிலான அணிதான் அல்லது அதிமுக தான் ஆட்சி அமைக்குது அப்படிங்கிறது அது தனி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் முன்னெடுக்கிறது கூட்டணி தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் அவர் இப்ப அதை பத்தி பேச வேணாம்னு இப்ப சமீபத்தில் பேட்டி கொடுக்குறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அது கூட என்னன்னா, அது அந்த கூட்டணிக்கான சிக்கல் தானே, கூட்டணிக்குள்ள பேசிக்க போறாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்கிறத அவங்க கேட்கல. இல்ல, அதாவது நாங்க திரும்ப ஆரம்பத்தில் சொல்றேன்ல, இந்த அக்கறையும் இந்த கவலையும் தமிழ்நாட்டு மக்கள் மீதான கவலையும் அக்கறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுகிறோம். பாரதிய ஜனதா மற்ற மாநிலங்கள் எப்படி மற்ற கட்சிகளை விழுங்கிக்கிட்டு இருக்கோ, அது மாநில கட்சிகளை விழுங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் அதிமுக வேர்சஸ் திமுக அப்படின்னா நாங்கள் அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அதிமுக பக்கம் போவோம், இல்லைன்னா திமுக பக்கம் போவோம்ங்கிற தலைவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இல்லை, அவரே சொல்றாரு, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுல எங்களுக்கு அந்த கசப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதிமுக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் அரசியல் வியூகமா விசிக தொடர்ச்சியா பண்றது திமுக கூட்டணி செய்தா? இல்ல இல்ல, அதாவது எங்களுக்கு இன்னொரு கட்சி கூட்டணி வைக்கிறாங்க, அது எப்படி போறாங்க அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால்
இவர்கள் முன்னெடுக்கிற அரசியல் அப்படிங்கிறது அதிமுக ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல் கட்சி. ஆனால் பாஜக அப்படிப்பட்ட அரசியல் கட்சி அல்ல. அது மிக மோசமான RSS-னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரவாத கட்சி அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க அடிப்படையில் செய்கிற கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். சாதாரண அரசியல் கட்சி மாதிரி அதுவல்ல. அது எல்லா கட்சியிலையும் விழுங்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடு திட்டங்களை பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து முன்வைக்கிற முன்னெடுப்புகள் எல்லாமே எச்சரிக்கையோட சொல்றீங்க. இது வந்து அதாவது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கையில் பேசுறோம். அது என்ன, அதிமுகவை பாதுகாக்கணுங்கிற அக்கறை எங்களுக்கு இல்ல. சரி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கணும், அந்த அக்கறை வந்து அதிமுகவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அக்கறையில பேசுவோம். திரு செல்வம் சார், நான் உங்கள்கிட்ட வரேன். செல்வத்தை பேசிட்டு பாஜக கூட்டணி என்பதே அதிமுகவுக்கு ஒரு ஒரு நெருடலை உண்டாக்கக்கூடியதாக மாறிக்கிட்டு இருக்குதாங்க. பாஜக முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அதிமுகவுடைய கொள்கைகளுக்கு எதிராக முரணாக அல்லது அவங்க தலைவர்களை விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்களை எடுத்துட்டு போறது அப்படின்னு நெருக்கடியை உண்டாக்குதா? என்ன வியூகம் பாஜக கிட்ட இருக்கு? நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது அண்ணன், அரசியல்ல வந்து அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி என்பது இலக்கு. அதே நேரத்தில் சித்தாந்தங்களின் தடுமாற்றம் இருந்திருக்கும். ஐடியாலஜிக்கலா தான் மூவ் பண்ண முடியும். அதாவது சித்தாந்தங்கள் தோற்று போனால் அந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவில் எதிர்காலத்தை கட்டமைக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல இப்ப இவங்க திமுக முருக பக்தர்கள் மாநாட்டில் திரண்ட கூட்டத்தை பார்த்து, இப்ப வழக்கமா இப்ப அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வந்து 500, 1000, 200, 300 இதெல்லாம் கொடுத்துதான் கூட்டம் சேர்க்க வேண்டி இருக்கு. ஆனால் மதுரையில முருக பக்தர்கள் மாநாட்டில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த கூட்டம் வந்து பின்னணிச்சியாக கூடிய கூட்டம், கூடிய கூட்டம். இதை பார்த்து முதலமைச்சருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து, முதலமைச்சருக்கு அரசியல் ரீதியாக ஒரு அச்சம் ஏற்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இந்து முன்னணி நடத்துற மாநாடு. இந்து முன்னணி நடத்துற மாநாட்டுல சொன்னா இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அமைப்பு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ரவீந்திரன் சொல்லிடுவாங்களா? கழகத்துக்கும் திமுகவுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல RSS இந்து முன்னணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை நடக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்துல திமுக அந்த வன்னியரசு அவங்க சொன்னாங்க, இரட்டை இலைக்கு மேல காவிரி மனம் அப்படிங்கிற எங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் சொன்னதுன்னு குறிப்பிட்டு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் கூண்டுக்குள் அடைவிட்டு கிடக்கிறது, நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் காட்சி காட்டுவதற்கு தாழ்ந்து இருக்கிற அரசியல் செய்திகள் உணர்வு வருது. அது ஒரு பக்கம். பேசலாம். திரு செல்வம், நீங்க ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. திரு செல்வம், ஆடியோ சரி பண்ணிட்டு வந்துடலாம். உங்க ஆடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல, சரி பண்ணிட்டு வந்துருவோம். நான் அதுக்குள்ள திரு ரவீந்திரன் துரைசாமி கருத்து எடுத்துற திருப்பி உங்கள்கிட்ட வர. திரு செல்வம், சரி பண்ணிட்டு வந்துடலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இந்த 2 பக்க வாத பிரதிவாதங்களை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு கொள்கை ரீதியான சிக்கல் வருது அப்படின்னு திமுகவும் திமுக கூட்டணிகள் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதில் முதல்ல திமுகவோட மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் என்னன்னா, 2019 அவங்க அதிமுகவை எதிர்க்கல. பாஜகவோட ஒரு ஸ்டூஜி அதிமுக, பாஜகவோட களத்தில் அதிமுக எதிர்ப்பு தான் நாங்கள் விரும்புவதுன்னு தானே சொல்றாங்க தொடர்ச்சியா. அது சொன்னாலும் இருதுருவ அரசியல் தான் நாங்கள் விரும்புகிறோம். அது இங்க விவாதத்தில் சொல்லுவாங்க. மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்தின அவர் வார்த்தைகள் எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஒரு ஏஜெண்ட் ஆட்டு தங்களோட உருவத்தை இழந்தவங்க தான் EPS OPSங்கிறது தான் முதல்ல அவங்க ஆரம்பிச்சாங்க 2019. அது அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் ஒருவேளை அவங்க பிரிஞ்சு நிற்பாங்கன்னு ஒரு சூழல் வரும்போது அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லி வச்சு பிரிஞ்சு நிற்க போறாங்கன்னு தான் திமுக முதல்ல சொன்னாங்க. அப்புறம் சேர்ந்து நிற்கும் போதும் பிஜேபியை மையமா வச்சுதான் அந்த எதிர்ப்பை அவங்க முன்னெடுத்தாங்க. அதற்கு பிறகு 2024 மு.க. ஸ்டாலினுக்கு பாசிட்டிவா கொண்டு போனாலும் இவங்க பிரிஞ்சு நிற்கக்கூடிய சூழல்ல அதிமுக எதிர்ப்பை விட பாஜக எதிர்ப்பை தான் அவங்க அதிகப்படுத்தினாங்க. ஸோ திமுகவோட வியூகம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம் உள்ள பாஜகவை முன்னிலைப்படுத்தி
அந்த களத்தை அமைக்கிறது தங்கள் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்குங்கிற இயல்பான ஒரு அரசியல் சூத்திரம் தான். இது 98ஆம் ஆண்டு முத அரசியல் களத்துக்குள்ள பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தூத்துக்குடி கூட்டத்தில் கேட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அதை நான் தான் பாமக துணைத் தலைவரா செய்தி தொடர்பாளர்ட்டு பதவி உனதா எனதா இதுதான் திமுக தமாகன்னு சொல்லி எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா அம்மையார் தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி எந்த தேர்தலையும் சந்திச்சது கிடையாது. முத அவங்க தோல்வி வளையத்தில் இருந்தனால வாஜ்பாயை முன்னிறுத்தி அந்த தேர்தலை நடத்தி வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் என்டிஏன்னு ஒன்று உருவாக்கி நாங்கள் பாஜக இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம், சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வெற்றி பெற்ற வாஜ்பாயை அவர் முன்னெடுத்தார் கலைஞர். இங்க தோல்வி அடைந்த பாஜகவை வந்து எதிர்ப்பு அதிகம் இருக்குங்க அடிப்படையில் திமுக தெளிவா எலக்ட்ரல் சக்சஸுக்கு கரெக்டாகவே பண்றாங்க. அது தொடர்பான எல்லா இஷ்யூஸையும் அவங்க எடுத்து இதெல்லாம் தெரியாமல் அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்குள்ள வரும். பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வந்தது காரணம் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுதான். நீங்க இல்லையா சார், இந்த முறை திரு விஜய் இருக்கிறார் களத்துல, வேறு இப்போ அவங்களே அதிமுக ஒரு அணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பும் எல்லா கட்சிகளும் இருக்கத்தானே செய்யுது. 2024 பாஜக விட்டுட்டா எல்லாரும் வந்துருவாங்கன்னாங்க. கடைசியில் அவங்களாட்டே 2021 விலக்கி விட்ட தேமுதிகவுக்கு தான் 5 இடங்களை கொடுக்க வேண்டியதாச்சு. ரெட்டலையில் முபாரக்கையும் புதிய தமிழகத்தையும் நிறுத்த வேண்டியதாச்சு. அதில் புதிய தமிழகம் கூட 2021 அவங்களால ஒதுக்கி விடப்பட்டவங்க தான். ஒரு அடையாள அரசியலுக்காக மேன் பவர் உள்ள SDBI முபாரக்கு திண்டுக்கல் சீட்டை கொடுத்தாங்க. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு அவங்க ரொம்ப டால் கிளைம் பண்ணாங்க. பாஜகவும் எதுக்குறோம், காங்கிரஸையும் எதுக்குறோம், நவீன் பட்நாயக் மாதிரி ஜெகன் மாதிரிலாம் சொன்னாங்க. தோல்வி, ஒரு சீட்டும் அவங்களுக்கு வரல. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க எந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணிக்கு வராங்கன்னா அந்த கட்டத்துக்குள்ள முபாரக் தவிர அவர்கிட்ட யாரும் கூட்டணி கிடையாது. சரி, முபாரக்கோட அந்த சார் இப்போ மீண்டும் அந்த இடத்துல பாஜகவோட கூட்டணிக்கு அதிமுக போன மாதிரி நீங்க சொல்றீங்க. பாஜக தான் அதிமுகவை தேடி வந்துச்சு, அப்படித்தானே? அது நம்ம ரெண்டும் தான். நீங்க வந்து அண்ணாமலை கடுமையான வார்த்தைகளை பேசினாரு, பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை பற்றி விமர்சிச்சாரு. அதுல நான் இப்போ ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதுக்கு யாருமே பதில் சொல்லல. அண்ணா பெருந்தகை அதுல என்ன நினைச்சாருன்னா, நாம காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்துட்டு இருக்கிறோம். சரி, இது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பகுதியில் ஒரு எம்பி 3 MLA 1.3% வாக்கு பெற்று இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு மக்கள் அனைத்து ஜாதி மக்கள் அபிமானம் பெற்றவராக இருக்கிறார். அவர் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் கிளைம் பண்ணல. அதனால அவர் கூட போய் நம்ம விவாதம் பண்றதோ, அவர் கூட போய் நம்ம சண்டை போடுறதோ நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு அது உகந்ததில்லைன்னு அண்ணா அதுல ஒதுங்கினார். இதுதான் உண்மை. இதை வந்து மற்றவங்க சொல்லலைனாலும் ரியாலிட்டி இதுதான். ஸோ அந்த கட்டத்துக்குள்ள அந்த இஷ்யூ யாருக்குமாக இருந்ததுன்னா பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமாக தான் இருந்தது. அதுல அவங்க பிரிஞ்சாங்க. இதை தாண்டி அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 12 சீட்டு எம்பி சீட்டு அண்ணாமலை கேட்டாரு. 6 சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி சொன்னாரு. அந்த கூட்டணி பிரிஞ்சது. அவுட்வேர்டா தான் அண்ணா ஜெயலலிதா ஊழல் எல்லாம் அவுட்வேர்டா இருந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ள வந்தாலும் பாஜகவும் தோத்து போனனால எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க. முதல்வர்னே சொல்லிட்டாங்க. இதுல நான் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி சார், அதுதான் சொல்றேன். ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்களா, அதிமுக கூட்டணி வேணுங்கிற இடத்துல பிஜேபி இருந்துச்சா? இதுதான் நம்ம இப்ப பேச வேண்டிய. இங்க அவங்களே சொல்றாங்களே, இங்க யாரு கூட்டணிக்கு தலைமை? அதிமுக தானே தலைமை. யார சொல்றாரு சார்? தமிழ்நாட்டுல யார சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன். நாம் தமிழர் சீமானோட 4வது இடத்துக்கு போனாரு விளவங்கோடு இடைத்தேர்தல்ல. நீங்க அவர் சார் கேட்கறது பாஜக அதிமுக தோத்து போயிட்டாங்கன்றீங்களே. அதிமுக தோத்துச்சுன்னு சொன்னீங்க. நீங்க எத்தனை ஜெயிச்சீங்க? 272 எடுத்தீங்களா, எடுக்கலையா? 240 ஏன் வந்து நின்றீங்க? அதுக்கும் சேர்த்து சொல்லுங்கன்ற. இப்போ அதுதான் பிரச்சனை. அதுதான் முக்கியம். அதான் முக்கியம் தம்பி. அக்னீஸ்வரன் சொல்றது நம்மளுக்குள்ள சரி. 2021ஆம் ஆண்டு பாஜக கூட்டணி சட்டமன்றத்தில் வைக்கும் போது 3.7% டாக்டர் தமிழிசை அம்மையார் எடுத்திருந்தாங்க. 20 சீட்டை இபிஎஸும் ஓபிஎஸும் கொடுத்தாங்க. இன்னைக்கு 14.4% வாக்கு எடுத்திருக்கிறதுனால 60. இது என்ன கணக்கு? 14.4 அன்னைக்கு எப்படி 19 எடுத்த மாதிரி பாஜக தாமரையில் எடுத்த வாக்குகள் 14.4%. ஓகே, அதற்கான வாக்கு 11. 11.4. எஸ், கரெக்ட். அதுதான் கேட்டேன். 14.4 11.4. சோ அதுல வந்து இன்னைக்கு 60 சீட்டுக்கு மேல வேணுங்கிறதா அண்ணாமலை போன்ற அந்த வாக்கு எடுத்த தலைவர்களோட நோக்கம். எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்துட்டாரு. இதுவரை எந்த பேரத்திலையும் அவர் பாஜக கீழே விழல. அதுதான் சொல்றேன், இதுவரை விழல. ஆமா, ஏன்னா இல்ல சார், முதல்ல கூட்டணி நடப்பதற்கே என்ன நடந்துச்சு? அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற
பேசப்படாத ஒரு விஷயம் நடந்த பிறகுதான் அந்த கூட்டணி அமைது. அவர் தலைமை பொறுப்புல இருந்து நீக்கப்படுறார், அப்புறம் கூட்டணி அமைது. அதான அது கண்டிப்பா அந்த இடத்துலயே அந்த இடத்துல அதே அண்ணாமலைக்கு அரசியல்ல 1/3 இடத்துல 3வது போன எடப்பாடி பழனிசாமி 26ல 2/3 இடத்துல 3வது போயிடக்கூடாதுன்னு தான் இந்த அலையன்ஸுக்கு வந்திருக்காரு. அண்ணாமலையும் அவர் எடுத்த 11.4% தான் காரணம். சார் பாஜக தானே சார் அதிமுக கூட்டணியை கேட்டது, விரும்பியது. அதிமுக போலியே. கண்டிப்பா அதை மறுக்க வரல. அதிமுக பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிருக்காங்கல்ல. 24 நிலைப்பாட்டில இருந்து எடப்பாடி மாறி இருக்கிறாங்க, உண்மைதானே? அதற்கு அண்ணாமலையும் அவருடைய 11.4% வாக்குகள் தான் காரணம். இப்ப எடப்பாடி பழனிசாமி 5 நாட்களுக்கு பிறகு இதை சொல்றாருன்னு நண்பர் ப்ரொஃபசர் சொல்றாருன்னா அதற்கு உள்ளுக்குள்ள இருந்தே அழுத்தம் வருது. குறிப்பா வட தமிழகத்தில் உள்ள அதிமுகவினர் பாஜகவை மைனஸ் நினைக்கிறாங்க. ஓகே. தென் தமிழகத்திலையும் மேற்கே உள்ள அதிமுகவினர் பாஜகவை பிளஸ் நினைக்கிறாங்க. முருகபக்தர் மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. மோகன் பகவத் கலந்துக்கிறக்கூடிய நிகழ்ச்சியில வேலுமணி கலந்துக்கிறாருன்னா மேற்கிலையும் தெற்கிலையும் பாஜகவுக்கு வாக்கு வலிமை இருக்கு. அதுலதான் அவங்க ஒரு தெளிவு கொடுத்துட்டே இருக்காங்களே சார். பேரூர் ஆதீனத்தினுடைய நிகழ்ச்சி, அந்த ஆதீனத்தினுடைய அழைப்பு, அதுல நாங்க போகிறோம், அங்க அவர் வராரு, இதுல எங்க RSSல நாங்க போய் கலந்துக்கிட்டோம்னு சொல்றீங்கிறாரு எஸ்பி வேலுமணி. பேரூர் ஆதீனத்துக்கு அழைப்புல மோகன் பகவத் வராது தெரியாமலா போனாரு வேலுமணி. தெரிஞ்சே எனக்கு மோகன் பகவத் கிட்ட பிராக்சிமிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்கு போனார். அது யாருக்கு கொடுக்குற மெசேஜ்ங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அது தானே தற்செயலா நடந்தது அல்ல. இது தவறான தகவல். போன ஆண்டு அதே இதுல திரு எஸ்பி வேலுமணி அந்த இதுக்கு போயிருக்கிறாரு. அதே மாதிரி கிறிஸ்துவ விழாவும் அங்க நடந்திருக்குது. அதுக்கும் திரு இப்போ மாண்புமிகு பொதுச் செயலாளர் போயிருக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளர். ஆகவே இவங்க இட்டு கட்டி எதையாவது ஒரு மதச்சாயம் போச்சு ஏதாவது காலி பண்றதுக்காக சில கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா எடுபடாது. பாஜக 11.4 பெற்ற வாக்குகளை சொல்றாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தல். அது நான் கேட்கிறேன், பாஜகவோடு சேர்ந்த கூட்டணி பாமக அதுல ஓட்டு இல்லையா? இல்ல அவர் பாஜகவுக்கு மட்டும் டேட்டாங்க. இது டேட்டா. எலெக்ஷன் கமிஷன் டேட்டா. தேமுதிக தமிழிசை எடுத்தது 3.7 தாமரையில. அது டேட்டா. அண்ணா இருங்க. டேட்டா முடிச்சிட்டேனா? டேட்டா நீ முடிச்சிட்டேனா? அதுதான் சொல்றேன். நீங்க டேட்டா பாஜக ஓட்ட தான் கம்பேர் பண்றேன். I am comparing two BJP votes. தாமரையில தமிழிசை எடுத்த 3.7ஐயும் அண்ணாமலை எடுத்த 11.4. அப்படினா நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி 2014ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அணி அமைச்சர் போது எடுத்தாரு. அப்போ தாமரையில 5.5 எடுத்தாரு. நின்ற இடங்கள் எவ்வளவு அப்படினு ஒன்னு 5.5 எடுத்தாரு. எத்தனை இடங்கள் நின்றாங்கங்கிறது இல்ல. அதுதான் அவர் சொல்ல. இல்ல என்னோட கேள்வி அது இல்ல. அது இல்ல அண்ணா நீங்க தவறா முடிச்சறேன். நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் வரீங்க. எத்தனை இடத்துல நின்னாங்கன்னா தேவநாதனுக்கு 20 இடங்கள் கொடுத்தாங்க. அதுவும் அண்ணாமலைக்கு சாதனை தான். தேவநாதனுக்கு 20 இடம் கொடுத்தாங்க, பாரிவேந்தருக்கு 40 இடத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு 23 இடத்துல தாமரையை நிறுத்தினதே அந்த தலைவருக்கு சாதனை தான். மேஜர் பார்ட்னரா நின்னு அவர் 11.4 எடுத்திருக்கிறாரு. அதற்கான பேரம் தான் நடக்க போகுது. இதுவரை நடந்த பேரத்துல எல்லாம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் எடப்பாடி கொடுத்தாரு. ரொம்ப டஃப் பார்கெனர் தான் நின்னாரு. தென்சென்னையை கொடுக்கல. 21லயும் இதே விதமா சொன்னாங்கல்ல, இத்தனை இடங்களை கேக்குறாங்க பாஜக. கடைசியில் அவர் என்ன நினைச்சாரா கொடுத்தாரு. இப்ப 11.4% தாமரையில எடுத்திருக்காங்க. அன்னைக்கு 2.7 தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3.7 தான் எடுத்தாங்க. தாமரையில 11.4. இங்க கம்பாரிசன் இல கணேசன், இவர் சிபி ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன். சோ இதுல மற்றவங்க கம்பேரிசன் இல்ல. இதுல இந்த கட்சியுள்ள தலைவர்கள் மத்தியில 11.4 எடுத்தவர் இந்த கட்சியில் உள்ள தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீட் பேரம் வரும்போது அவருக்கு பெரிய ரோல் இருக்குது. இதுவரை ரஃப் அண்ட் டப்பா தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, ஹார்ட் பார்கெனர் தான் இருந்தாரு, மறுக்கிறதுக்கே இடம் இல்ல. திரு நயினார் தானே இப்ப பேச்சுவார்த்தையில் இருப்பாரு, அவர் தானே இருக்க முடியும். கண்டிப்பா அண்ணாமலை பிஎம்ஓல தெளிவா தகுதிக்கான சீட்டு வாங்கலன்னா 24 கலத்தி விட்ட மாதிரி 29 கலத்தி விட்டுருவாருங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. டெல்லி தலைமை எப்படி செயல்படுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல் முருகன் தான் இருந்தாரு. அமித்ஷா தான் பேசினாரு. கடைசியில பிஎம்ஓ தான் சொன்னாங்க 20 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னாங்க. நடந்தது. அதே மாதிரி பிஎம்ஓட தலையீடு கண்டிப்பா இருக்கும் இதுல. சரி, பேசலாம். நான் திரு செல்வம் அவங்க இணைப்பு கிடைச்சிச்சு, நம்ம பேசிட்டு வந்துடும். திரு செல்வம், நீங்க பேசிட்டு இருந்தீங்க, உங்க இணைப்பு கிடைக்கல. எஸ், இப்ப பேசலாம். எஸ், இல்ல நீங்க கூட்டம் வந்ததை பத்தி பார்த்து திமுகவுக்கோ அதனுடைய கூட்டணிக்கோ அச்சம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. நீங்க இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் ஆன்மீக கூட்டம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா 15 லட்சம் பேர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு வர்றாங்க கிரிவலத்துக்கு. பழனியில போன ஆண்டு முருக பக்தர்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு, அங்கேயே இதே கூட்டம் வந்தாங்களே.
அதனால இந்த கூட்டம் தேர்தலுக்கான கூட்டமா வாக்குகளா மாறிடுச்சுன்னு எப்படி அவங்க ஏன் கவலைப்பட போறாங்க? இல்ல என்ன விஷயம் என்னன்னா, இது வந்து இந்து முன்னணி ஆர்கனைஸ் பண்ணது, அதாவது இந்து முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம். ஆமா. இப்ப திருவண்ணாமலையிலேயோ சிறுவில்லிபுத்தூர்லயோ நடக்கிறது, ஒரு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி நடக்குன்னு சொன்னா அந்த அந்த கடவுளை பின்பற்றக்கூடியவர்கள் நடத்துகிறது. இது உத்தம முருக பக்தர்களுக்கான மாநாடாக இந்து முன்னணி அமைத்த ஏற்பாடு செய்த ஒருங்கிணைத்த மாநாட்டில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரும் எதிர்பார்க்கல. சரி, அவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுனால என்ன ஆயிட்டுன்னு கேட்டீங்கன்னா, இனிமேலும் நான் இன்னும் கூட என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர்கள் பேசும்போது, திமுக நண்பர்கள்லாம் பேசும்போது திராவிடம் அது இதெல்லாம் சொன்னாரு. தந்தை பெரியார் அவர்களும் அண்ணாவுமே முரண்பட்டாங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னாரு, கடவுள் இல்லவே இல்லைன்றாரு. அண்ணா என்ன சொன்னாங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரு. அண்ணா டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க? கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாதுன்றாரு. அப்பவே கோயில் இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப போய் நீங்க திராவிடம் அந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் இனிமேல் ஒப்பேறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரியார மட்டும் எதிர்க்கலையாங்க, அண்ணாவே எதிர்த்திருக்கீங்க. நீங்க அண்ணா எதிர்ப்புதான் இன்னைக்கு சிக்கல. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்களேன். அதாவது அண்ணாவை எதிர்த்து ஒரு 5 நொடிகளில் அந்த செய்தி வந்து கிளிப்பிங்ஸ் வரும்போது, ஏவி வரும்போது ரைட், நீங்க சொல்றது கரெக்ட். 5 வினாடிகள் யாருக்கும் தெரியாம வந்துருச்சு. இந்து முன்னணி அந்த அமைப்பினுடைய அவங்களுக்கான அறிமுகத்தை சொல்றதுக்கு போடுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுக்கு பிறகு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவர் அண்ணா திமுக, அப்ப அவரை அவமரியாதை செய்து விட்டார்கள். இது தவறானது, இதை கண்டிக்கிறோம்னு பாஜக சொல்லுதா? ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? இதுல வந்து நீங்க தேவையற்ற சர்ச்சைகளை ஒரு 4-5 நாட்களாக இந்த அரசுக்கு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, ராஜேந்திர பாலாஜி, திரு வேலுமணி, இன்னைக்கு பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, உங்களோட கூட்டணியில் இருக்க திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன், இவங்க எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தேவையற்ற கண்டிப்பு. அதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். நாங்க உட்பட எல்லாரும் சொல்றோம், அது என்ன எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி அவ்வளவு பெரிய கூட்டத்துல யாரு பார்க்கல, அது ஒரு பெரிய செய்தி ஆகும் சொல்லி யாரும் எதிர்பார்த்து. குறைந்தபட்சமா இந்து முன்னணி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கா சார்? இல்லை, இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ரைட் சார். இன்னைக்கு அது ஒரு நீங்க ஒரு விருந்தினரா அழைக்கிறீங்க அதிமுகவை. அதிமுகவில் இருந்து அந்த அழைப்பை ஏற்று மதித்து கூட்டணி என்கிறதுனாலே வந்துட்டாங்க. வந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சங்கடம் இருக்கு அப்படின்னா, அதற்காக குறைஞ்சபட்ச நிகழ்ச்சியை நடத்திய இந்து முன்னணி இல்லை அப்படின்னு ஒரு விளக்கமோ, அல்லது அதுக்கு அழைப்பு கொடுத்த பாஜகவோ அதை பற்றி ஒரு வருத்தமோ, இல்லை இது தவிர்க்கப்பட்டிருக்கணும், நாங்கள் வருந்து ஏதாவது ஒன்று சொல்லிருக்கணும்ல சார்? இன்னும் கூட ஒண்ணே அண்ணா தவறா எடுத்துக்கிட்டாதீங்க. அண்ணாவையோ பெரியாரையோ கொச்சைப்படுத்தல. நீங்க தயவு செய்து என்ன சொல்றேன்னா, கடந்த கால நிகழ்வுகளை அதை வந்து ஒரு செய்தி தொகுப்பாக போகிற போக்குல அது வந்து வெளிவந்திருக்க தவிர அண்ணாவையோ பெரியாரையோ யாரும் கொச்சைப்படுத்தல. அதே நேரத்துல இப்ப திமுக, என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் அவர், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் சொன்னாங்க. நான் ஒரே சொல்லிடுறேன் திரு செல்வம், நீங்க சொல்றதுனால உங்க புரிதல் அப்படி இருக்கிறதுனால நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கொச்சைப்படுத்தலை அப்படின்னீங்க, அதுல அதர்மம் அகற்ற தர்மம் காக்க ஐயா ராமகோபாலன் அவருடைய புகைப்படம் வருது. அது ஓகே, இந்து முன்னணி அவங்க புகழுறாங்க, அவருடைய நிறுவனர், அவரை பற்றி பெருமையாக சொல்றதுல தப்பு இல்லை. அதர்மம் அகற்ற அப்படின்னு சொல்லும்போது பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய படங்களும் வருது. இப்போ அதர்மம்ங்கிறதுல அண்ணாவை அதர்மம் அகற்றன்னு வைக்கிறீங்களாங்கிறதா கேள்வி. அது வந்து சாதாரணமா சொல்ற நிகழ்ச்சியா? அதுல அவர் அவமரியாதை பண்ணலன்னு சொல்றீங்களா? மரியாதை அண்ணா நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டா, அண்ணாவின் பெயரால், பெரியாரின் பெயரால், கலைஞரின் பெயரால் நடக்கிற அதர்ம ஆட்சியை அகற்றுவதற்கு இப்படி பொருள் கொள்ளுங்க. அதாவது இவர்கள் இந்த தலைவர்களின் பெயரால் நடக்கிற அதர்மம் அகல வேண்டும், இப்படி பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க இன்டர்பிரேஷன் தானே. நீங்க அதே இந்து முன்னணி சொல்லிருக்கலாம்ல. இத சொல்லுவாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. நாம அதுக்கான செய்திகள் இருக்கு. நான் இன்னும் ஒண்ணு கேளுங்க, அதை கடந்து பெரியாரை, அண்ணாவை
அல்லது எந்த தலைவரையும் கொச்சைப்படுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த காலத்திலும் இல்லை. அதோட முடிச்சிருவோம் எங்க தரப்ப. இன்னொன்னு, அண்ணன் ரவீந்திரன் அவர்கள், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் சொன்னாங்க, 50 ஆண்டு காலம் உழைத்தார்கள், பெரியாரும் அண்ணாவும் குடும்ப ஆட்சி இல்ல அப்படி எல்லாம் சொன்னாங்க. தந்தை பெரியாருடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் ஈவேக்கு சம்பத், சொல்லின் செல்வர் சம்பத், பெரியார் நினைத்திருந்தால் திராவிடர் கழகத்தோட பொதுச் செயலாளரை அவரை ஆக்கியிருக்க முடியும், செய்யல. அண்ணாவினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் யாரையாவது ஒருத்தரை ஆக்கியிருக்க முடியும், அண்ணா பேரறிஞர் அண்ணா அதை செய்யல. ஆனால் இன்றைக்கு இன்பநிதி வரையும், அதே மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய பேரன், மரியாதைக்குரிய துணை முதலமைச்சருடைய மகன் இன்பநிதி வரைக்கும் அரசியலுக்கு வந்தாச்சு. அதனால நீங்க குடும்ப அரசியல் இல்லை என்று திமுக தப்பித்து போயிட முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, நான் என்ன சொல்றேன், முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்திய நீங்கள் ஆண்டவன் நாச்சியாருக்கு ஏன் மாநாடு நடத்தல? மதுரையில் இருக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு எதுக்கு நடத்தல? தஞ்சை பிரகதீஸ்வரருக்கு ஏன் நடத்தல? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இந்து முன்னணியும் பாஜகவும் ஏன் நடத்தலன்னு அவங்க திருப்பி கேட்டா எப்படி இருக்கும் சார்? என்ன சார் இது? அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு முதலமைச்சரே சொல்றாரு, திரு செல்வம் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் நாங்கன்னு சொல்றீங்க, ஆனா 3000 கோவில்களுக்கு, திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்திருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திட்டமிட்டு, அதாவது கடவுள் பெயரால இங்க நீங்க வந்து அரசியல் செய்றீங்க அப்படிங்கிறாரு. கடவுள் பெயரையே மிஸ்யூஸ் பண்றீங்கிறாரு. இல்ல, நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்து சமய அறநிலையத்துறை என்ற அந்த துறையிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த கோவிலுக்கு புனரமைப்பு செய்வது என்பது பெரிய அதிசயமான விஷயம் கிடையாது. நீங்க இஸ்லாம் மார்க்கத்தில் சார்ந்த அந்த மதராசாக்கள்ல இருக்கிற அந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்து நீங்க ஒரு பொதுப்பணி செஞ்சிட முடியுமா? அதே போல தேவாலயங்களில் இருக்கிற நிதிகளை, தேவாலயங்களுக்கு வரக்கூடிய நிதி பொது கணக்கில், அரசாங்க கணக்கில் செலவு பண்ணிட முடியுமா? கிடையாது. நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் 1952 பராசக்தியில ஒரு வார்த்தை வசனம் சொன்னாங்க, கோவில் கூடாது என்பதில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது. நான் பூசாரியை தாக்கினேன், நான் பக்தர் என்பதற்காக இல்ல, பக்தி பகல் வேஷம் போடக்கூடாது சொன்னாரு. நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ன சொல்லுதுன்னா, கோவில் கூடாது என்பதில்லை, கோவிலில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையின் பெயரால் நடக்கிற அக்கிரமங்களை, இந்து சமய அறநிலையத்துறையின் பெயரால் நடக்கிற கோவில் சொத்துக்களை கொள்ளையடிப்பதிலே நடக்கிற தவறுகளை நாங்க கண்டிக்கிறோம். நீங்க கண்டிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு வெறும் குடமுழுக்கு மற்றும் சொல்லல திரு செல்வம், இந்த ஆட்சி வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக கோவில் நிலங்கள் எவ்வளவு கையகப்படுத்தப்பட்டிருக்கு, யாரெல்லாம் அதை ஆக்கிரமிச்சாங்களோ அதெல்லாம் எடுத்துருக்கோன்றாங்க. இன்னொரு கேள்வி என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, நாட்டோட வளர்ச்சி சரிகிறது, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுக மக்களை பற்றி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க அப்படிங்கிறாரு. டிஸ்பியூட் அவர் என்ன வைக்கிறாங்க, பிரையாரிட்டின்னு கேட்கிறாரு. ஒரு நீண்ட அனுபவம் உள்ள நெறியாளராகிய நீங்கள் தயவு செய்து ஒண்ணே வந்து கொஞ்சம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நீங்கள் ரம்ஜான் பண்டிகைக்கு தொப்பி வைத்துக் கொண்டு ரம்ஜான் பண்டிகை நோன்பு திறக்க போகிற நீங்கள், இந்த அரசு, இந்த அரசு, அதை போலவே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிற இந்த முதலமைச்சர் அல்லது இந்த திமுக, இந்த அரசு ஏன் இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய சரஸ்வதி பூஜைக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய மனசு கூட முதலமைச்சருக்கு இல்ல? ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ற மனசு இல்ல? கந்த சஷ்டிக்கு வாழ்த்து சொல்ற மனசு இல்ல? ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா பெரியாரையும் இவர்கள் ஆன்மீகத்தை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிகாலை நேரத்தில் திருச்செந்தூர்ல சத்ரு சம்கார யாகம் நடத்திய திமுக முக்கிய பிரமுகர்களே எனக்கு தெரியும். இன்றைக்கு வரை முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கமானவர்கள் ஊர் ஊராக இந்து கோவில்களுக்கு செல்வது தெரியுமா தெரியாதா? அவங்க கோவிலுக்கு போறது உலகத்துக்கே தெரியும் சார், அதை பத்தி அவங்க பிரச்சனை இல்லை. இப்ப அடிப்படையில் என்ன கேள்வினா திரு செல்வம், இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் மண்ணுல நீங்க ஆன்மீகங்கிற பேர்ல கடவுளை வைத்து மதத்தால அரசியல் செய்ய முடியாது. அதான் அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான கருத்து. நம்ம பேசுவோம், கருத்தை எடுத்துக்கிறேன். வர ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன் தயவு செய்து. அதாவது இது பெரியார் மண் என்பது, பெரியாருக்கு பெரியார் இருந்தார் என்பதிலே நாம்
மாறுபட்ட கருத்து சொல்லல. சரி. ஆனால் பெரியாரின் பெயராலே கடவுள் மறுப்பு என்கிற சார், அந்த கடவுள் காலம் மறுப்புங்கிறது எல்லாம் ஒரு முடிந்து அம்சம் தான் சார். சமூக நீதிங்கிற பொது பார்வையில நிறைய விஷயம் நடக்குதுங்கிறாரு. பேசுவோம், நம்ம பேசுவோம். அதை நீங்க மறுக்க போறீங்களா என்ன? சமூக நீதியை மறுக்கிற இடத்துலயா பாஜக இருக்கு? இல்ல இல்ல, சமூக எல்லாருக்கும் நீதி வேணுங்கிறதால சமூக நீதி. சரி, ரைட், பேசுவோம். எல்லா சமூகத்துக்கும் நீதி பேசலாம், வேணும். பேசலாம். ரைட், அதுல உங்க மாற்று கருத்து. குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் வாங்கிடலாம் நம்ம இவர்கிட்ட கான்ஸ்டன்டைன். ஒரு இங்க வந்து ஒரு கவலை உங்களுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து, அதனால இதெல்லாம் செய்றீங்க அப்படிங்கிறாரு. இல்லை, இந்த கூட்டம்னு இப்போ இவங்க சொல்றாங்களே சார், இந்த மக்களை பத்தி எங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க இந்த 6 படை வீடு வச்சிருந்தாங்கல்ல முருகனுக்குள்ளது, சரி, அப்படியே பக்கத்துல வேளாங்கண்ணி ஆலயமும் சரி, அப்படியே நாகூர் தர்காவையும் வச்சிருந்தா சரி, யாரெல்லாம் இந்த அறுபடை வீட்டுக்கு போனாங்களோ அத்தனை தமிழர்களும் அப்படியே வேளாங்கண்ணி கோயிலுக்கும் போயிருப்பாங்க, அப்படியே தர்காவுக்கும் போயிட்டு தான் வெளியே வந்திருப்பாங்க. எங்க மக்களுக்கு தெரியும் சரி, மதம் வேறு, அரசியல் வேறு. அதனால தான் 1984 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சோம். தனியா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்துட்டு இருக்கு. அதைத்தான் நாங்க சொல்றோம். நீங்க மதத்தை வந்து அரசியலோடு கலக்காதீங்க. எங்க மக்களுக்கு இருக்கிற ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல, நீங்க பேசியிருக்கீங்க, நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி சகோதரர் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். திமுக தனித்து நின்றதா நாங்க பேசிட்டு வரோம். வாஜ்பாய் இவர் சகோதரர் சொன்னார், நாங்க ஆர்எஸ்எஸ் வந்து தலைவர் கலைஞர் வந்து திராவிட கழகம் போல ஒரு சமுதாய இயக்கம் சொன்னார். இல்லை, பிப்ரவரி 6ஆம் தேதி முரசொலியில் அவருடைய அந்த அண்ணன் சொன்ன அதே இது. வாஜ்பாய் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? தலைவர்கிட்ட கேள்வி. திராவிடர் கழகம் இங்கே சமுதாய இயக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் திராவிடர் கழகத்திற்கும் கொள்கைகளிலே ஏராளமான முரண்பாடு இருக்கின்றன. அது வேற விஷயம். ஆனால் அவர்களும் சமுதாய இயக்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இவர்களும் சமுதாய இயக்கம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. நான் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவன், முரசொலியோட கட்டு. அப்ப மிக தெளிவாக அவங்க சொல்றாங்க. அதையும் சமுதாய இயக்கம் சொல்றாங்க, இதையும் சமுதாய இயக்கம் சொல்றாங்க. ரெண்டும் ஒன்றல்ல, இது வேறு. கொள்கை ரீதியாக இது மாறுபட்டது, முரண்பாடானது. அங்கிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். என் கொள்கை என்பது திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை தான். இப்ப அவர் சகோதரர் பேசும்போது சொன்னார், ஐயா பெரியார் கடவுள் கூடாதுன்னு. என்ன அவர் தான் தெளிவா சொல்றாரு. கடவுளுக்கு எனக்கு என்னடா பஞ்சாயத்து? கடவுள் நேரே வந்தா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போறேன். சரி, கடவுளுக்கு எனக்கும் பிரச்சனை இல்லை. கடவுள் பெயரால் நீங்கள் இங்கே ஒருத்தர் நெத்தியில இருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான்னு நீங்க மக்கள் மதிப்ப ஒருத்தரை ஒருத்தர் குறைத்து மதிப்பிடுவீர்களே ஆனால், அல்லது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவீர்களே ஆனால், இதை ஒழிப்பதற்கு எனக்கு வேறு வழி இல்லை. கடவுளை ஒழித்தால் தான் ஒன்று. அதற்கு அப்புறம் வந்து இப்ப சகோதரர் பேசும்போது நாங்க என்னமோ இந்துக்களுக்கு எதிரி மாதிரி, அவங்க தான் இந்துக்கு பாதுகாப்பு மாதிரி. நான் கேட்கிறேன் சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை யார் அதிகமாக பயன்படுத்துகிறார்? இதை கொடுக்காமல் பாதுகாத்தது யார்? ஒன்று. இரண்டாவது, இந்து சமய அறநிலையத்துறை. இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்த பிறகுதான் ஏறத்தாழ 8700 கோடி ரூபாய் சொத்து யாரெல்லாம் அதை அள்ளி கொண்டு போகலாம் என்று நினைத்தார்களோ அவர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. 3500 கோளுக்கு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க இருந்த பூசாரிகள். இன்னொன்னு சகோதரர் சொன்னாரு, இந்து கோயில் சொத்து மட்டும் இல்ல சார், இதுவரைக்கும் ஏறத்தாழ 384 கோடி ரூபாய் தலைவர் தளபதி ஆட்சியில் மானியம் கொடுக்கப்பட்டு, ஒரு கால பூஜைக்கு மானியம் கொடுப்பது அரசு. சரி, அதனால வந்து இந்த அரசு வந்து யாருக்கும் எதிரி அல்ல. அவர் அதை பேசுகிற போது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். எனவே இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மதம் இந்த அரசியல்லாம் பாஜக மேல வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுகவால பறிபோன தமிழ்நாட்டினுடைய அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய முதல் வாக்குறுதி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க பிஜேபி எதிர்ப்பு என்பதைத்தான் கூர்மைப்படுத்துறீங்களா, இதெல்லாம் விட்டுட்டீங்களாங்கிறது தான் அவர் கேள்வி வைக்கிறாரு. அதை நான் மீட்டெடுக்கிறேன். நல்ல கேள்வி. அவருடைய கேள்வியா அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்னன்னா, நீங்க ஆட்சியை விட்டு போகும்போது நாங்க பொருளாதாரத்தில் 14வது இடத்துல இருந்தோம். இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்குமா இல்லையா? கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? ஏற்றுமதி, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில நீங்க எங்க கொண்டு வச்சிருந்தீங்க? நாங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? கல்வியில எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு 50 ஆண்டு காலத்துல கல்வியில. ஆனால் இன்றைக்கு 21க்கு பிறகு நம்ம வளர்ந்திருக்கோமா இல்லையா? வேலை வாய்ப்புல நாங்க 31 லட்சம் இளைஞர்களுக்கு 10.5 லட்சம் கோடிக்கான தொழில் முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோமா இல்லையா? இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம். நீங்க விட்டுட்டு போன பாழாய் போன தமிழ்நாட்டை, நீங்கள் பாழாக்கி விட்டு போன தமிழ்நாட்டை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வந்துருமா?
தொடர்ச்சியான இதுதானே இருக்கு. பாழாக்கிட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்தமா சீரழிச்சதாக ஒரு கணக்கு. ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். வெள்ளை அறிக்கை ஒன்று எங்க அண்ணன் பிடிஆர் கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தோன்னு தெளிவா சொன்னார், எங்க ஆட்சியில நாங்க வளர்ச்சியை வந்து 11.25 2011 தலைவர் கலைஞர் விட்டுட்டு போனாரு. இவங்க அதை 4.5 ஆக்கி பாழாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம 11.25 இன்னைக்கு தம்பி டிஆர்பி ராஜா அறிக்கை கொடுத்திருக்காரு. உண்மையா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டை நான் என்ன சொல்ல வரேன், திமுக மட்டுமே வளர்த்தெடுத்தது என்பதல்ல எங்கள் நோக்கம். வளர்ச்சியில் திமுகவின் பங்கு அதிகம். அதிலும் குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் ஏழை எளிய மக்களுக்கு, பெண்களுக்கு, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு செய்திருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு பாராட்டுது சார். சுகாதாரத்துறைக்கு கொடுக்குது, நீர்வளத்துறைக்கு கொடுக்குது, ஒவ்வொரு துறைக்கும் பாராட்டை ஒன்றிய அரசு தான் கொடுக்குது. பாஜக அரசு பாராட்டுகிறது. பாஜகவினுடைய அரசியல்வாதிகள் எங்களை குறை சொன்னால் இது இரட்டை வேடமா இல்லையா? சரி, பேசலாம். வர திரு அக்னி, இங்க வந்து ஒரு பக்கம் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னீங்க. அந்த கூட்டணி அமைக்கிறதுல இப்ப பாஜக தவிர வேற யாரும் வரல. வந்த கட்சியோடையும் இந்த சிக்கல்கள் சங்கடங்கள் இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை எதிர்கொள்றதுக்கு இப்போ வாக்குறுதி அப்படிங்கிற இடத்துல இருந்து தொடங்கிட்டீங்களா? அது அந்த கூட்டணி என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரெண்டாவது, இப்போ அங்கே பேசுகிற போது பேராசிரியர் சொன்னார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் கழகமே குடும்பம் என்றார். ஆனால் இன்றைக்கு குடும்பமே கழகமாய் போயிடுச்சே, ஆனால் அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. காரணம் அண்ணா இல்லை, அவ்வளோதான். ரெண்டாவது, இன்னொன்று போகும்போது சொன்னார் பாலா ஆக்கி விட்டார் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று கலைஞர் சொன்னதையும் சொன்னார், இது சிகப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. அதனால அந்த தலைவர்களுடைய தொண்டர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அது இருக்கட்டும். இல்ல, இப்ப இந்த பெரியார் பண்படுத்திய மண், அண்ணா மேன்மைப்படுத்திய மண் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையா? இது அண்ணாவின் மண், பெரியார் மண் அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா, இல்லைன்னா பாஜக சொல்றது தான் இங்க செய்தியா? சார், ஒரு தேசிய கட்சி நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் நீங்க காங்கிரஸ் சொல்றீங்களே, அப்ப காங்கிரஸ் சொல்றத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? கூடாய் நட்பு கேடாய் முடியும்லாம் சொல்லி காங்கிரஸ் திமுக சொல்றதை கேட்கிற மாதிரி வந்து சிங்கிறாங்க சார். அவங்க ஆளுகிற கட்சியா இருக்கிற போது எல்லாம் கேட்பாங்க சார். மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுல, அன்னைக்கு ஈழத்தை ஒழிச்சிங்களே, அன்னைக்கு ஏன் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீங்க? ஏன் இருந்தீங்க? ஆட்சியை கலைச்சு விட்டு வந்துருவாங்க பயம் தானே. ஆகவே அதெல்லாம் வேறு விஷயம். மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாடும், மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. இப்ப இந்த பாலாக்குனது அப்படின்னாரு. ஆமா, ஏன்னா 9.25 லட்சம் கடன் வாங்கி எல்லா வரிகளையும் உயர்த்தியது, தமிழ்நாட்டு மக்களை பாழாக்கியது யார்? நீங்க தானே. இதுக்கு முந்தைய ஆட்சி அப்படி பாழாக்குச்சா? ஆகவே அந்த திட்டம் கொண்டு வந்தது எல்லாவற்றையுமே நீங்க செய்யல. இன்னொரு விஷயம் சார், இங்க போகிற போது நம்ம சார் சொன்னாரு, எல்லாவற்றுக்குமே வந்து பாஜக சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்றத இவங்களாக ஒரு கட்டுக்கதை சொல்றாங்க. இவங்களை எதிர்ப்பதற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் ஒன்று திரண்ட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எண்ணமாகவும் அது நடக்க மாட்டேங்குது. அது நடக்கலையே, அதுதான் அவங்க கேட்கிறாங்க. எல்லாரும் ஒன்று தரணும்னு சொல்றீங்க, ஆனா அது வரைக்கும் வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அது நடக்கல. நடக்காத கட்சியை பத்தி ஏன் விமர்சிக்கிறீர்கள்? விசிக உள்பட. விசிக அக்கறையோட இருக்குங்கிறாங்க சார். எது திமுக ஆட்சிக்கு வரணும்ன்றது அக்கறையா? அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும், சித்தாந்தத்தோடு இருக்கணும்ன்றது அக்கறையா? எது அக்கறை? தமிழ்நாட்டின் மீது அக்கறை, தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி மீது அக்கறை அப்படிங்கிறாரு. எதிர்க்கட்சி இங்க வந்து ஒரு திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கணுங்கிறாரு அவரு. சார், அதேதான் இப்ப அண்ணன் சொன்னதான் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் மத்திய அரசிடமிருந்து எதை பெற்று தந்தீர்கள் என்று ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழுக்கு செம்மொழியா இருந்தா அது எப்ப 3000 கிலோமீட்டர் 4 வழி சாலை, தங்க நாற்கர சாலை யார் தந்தது? தமிழுக்கு பல்கலைக்கழகம் தந்தது யாரு? தமிழுக்கு பல்கலைக்கழகம் தந்தது யாரு? தனித்தமிழ் பல்கலைக்கழகம் தந்தது யாரு? இத்தனை கொண்டு வர முடியல. எதை கொண்டு வர முடியல? சொத்து வரியை குறைக்க முடியல உங்களால. சொத்து வரியை கூட்டணும் நீங்க கையெழுத்து போட்டு போயிட்டீங்க, நாங்க என்ன செய்ய முடியும்? 2019 18 போய் இங்க இருந்து வேலுமணி போய் கையெழுத்து போட்டு வந்தாரு, நாங்க என்ன செய்ய முடியும்? ஏத்துனா தான் முடியும். சொத்து வரி அப்பமும் கூட சொத்து வரி கூட நாங்க ஏழைகளுக்கு ஏத்தல. 83% ஏழைகளுக்கு நாங்க ஏத்தல. உங்களுக்கு ஏழைகளை பத்தி எல்லாம் தெரியுதா? இப்போ ஏழைகளுக்கு பத்தி தான் எங்களுக்கு அக்கறை. அதனாலதான் தேர்தல் அறிக்கை எண் 21ல 9 லட்சம் கடன் இருக்குன்னு 2021 சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஒரு ஆளு தலையில 1 லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி பொய். அந்த பொய்யை சொல்லிட்டு 2025ல தான் 9.25 லட்சம் கோடி தமிழக அரசின் கடன்.
எப்படிப்பா நீங்க 2021 தேர்தல் அறிக்கையிலே தேர்தல் 25ல சொன்னீங்க? அதை நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். பொதுத்துறை நிறுவனங்களும் சேர்ந்து அரசு கழகமும் சேர்ந்து 2021 ஆட்சிக்கு வந்த உடனே இருந்த கடனை வெள்ளை அறிக்கை கொடுத்தார் டிடிஆர். அதுல மிக தெளிவா சொல்லியிருக்கோம். நான் இப்படி கேக்குறேன் 48 லட்சம் பேர் 5 சவரன் போய் நகை வச்சாங்கல, 35 லட்சம் பேர் கடன் தள்ளுபடி தகுதி இல்ல நீங்களே, எப்படி அனைத்து பெண்களுக்கும் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். இல்ல இல்ல பொறுமையா ஏன்னா இது கடைசி வாதம். இல்ல இல்ல இது பதட்டமெல்லாம் படாதீங்க. பொறுங்க சார் 5800 கோடி ரூபாய் நாங்க கொடுத்திருக்கோம்ங்கறத அண்ணன் பெரிய கருப்பன் சொல்லிருக்காரு. நான் சொல்லி முடிச்சேன், அப்புறம் நீங்க பேசுங்க. நீங்க நம்ம தலைவர் வர போகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? நம்ம தலைவர் வந்துருவாரு, வந்த உடனே அது எல்லாத்தையும் நீங்க மீட்டு கொடுத்துருவாரு சொன்னாங்களா? ஆனா 13 லட்சம் பேருக்கு முதல்ல எடுத்த உடனே கடன் தள்ளுபடி தகுதி இல்லை. நீங்க அதே மாதிரி பெண்களுக்கு அனைத்து பேருக்கும் 1000 தருவோம். நீங்க எத்தனை வருஷம் கொடுத்தீங்க? 1.5 வருஷம் தான் கொடுத்தீங்க. 7000 கோடி ஒதுக்கிட்டு அப்புறம் பெண்களுக்கு தகுதி தந்தை பெரியார் நீங்க முதல்ல 7000 கோடி ஒதுக்குனாங்க. எத்தனை 5 வருஷமாவா கொடுத்தாங்க? மாதம் 1000 கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப இந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஈரோடு கிழக்குல கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாரு. அதனால உங்களுக்கு ரோசப்பட்டு கொடுத்துட்டீங்க. உண்மைதானே? ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவதைத்தான், அதிமுக இயக்கம் சொன்னதைத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்றீங்களே ஒழிய அவர்கள் செய்ததை நீட்டு விளக்கு வருமா வராதா, பழைய ஓய்வு திட்டம் வருமா வராதா, அந்த பயத்தின் அடிப்படையில் கூட்டணியை மொத்தமா அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க வந்து பாருங்களேன், எங்களால எல்லா கூட்டணியும் ஒத்துமையா இருக்குப்பா. நாட்டு மக்கள் ஒத்துமையா இருக்காங்களா? நாட்டு மக்களுக்கு தேவையான வரி என்னாச்சு? சீர்திருத்தங்கள் பண்ணுனீங்களா? ஒண்ணுமே செய்யல. உங்க கூட்டணி வெற்றி பெறுவதற்கான இடத்துல இருந்து எங்களை இதெல்லாம் முன்வைக்கிறீங்க, எங்க மேல விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனா நாட்டு மக்கள் பற்றி தானே நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அந்த அக்கறையின் பல் தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்ன அறிக்கையும் சரி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இன்னைக்கு அந்த ட்வீட் போட்டதில் ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இப்போ இதுதான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களும் கொள்கை ரீதியாக எப்படி வந்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அரசினுடைய செயல் திட்டங்கள் நலத்திட்டங்களை யார் பண்ணுறாங்க அது தனி. விடுதலை சிறுத்தைகள் கோட்பாட்டு அடிப்படையில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், நலத்திட்டங்கள் அடிப்படையில் நாங்கள் பார்க்கல. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, குருதியில் வந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னுடைய கேள்வி, பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்தார் அதிமுக. சரி, நீங்கள் வந்து சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 12, 2023 தில்லி சீர்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அந்த தில்லி சீர்திருத்த மசோதா குடிமைப்பணி அதிகாரிகளை வந்து நீங்க மாநில அரசு தான், டெல்லி தான் அதுக்கு வந்து அதான் இணைக்கிறது, அவங்கள வந்து யார் எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பொறுப்பு. ஆனா அது அவசரமா வந்து சட்ட மசோதா கொண்டு வராங்க. அதை ஆதரித்து மாநில உரிமைகளுக்கு எதிராக வாக்களித்த கட்சி எது? அதிமுகவா இல்ல விடுதலை சிறுத்தைகளா? அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா ரொம்ப முக்கியம். இன்னொரு என்னன்னா 370 ரத்துவ வந்து 2019 கொண்டு வர போது மரியாதைக்குரிய அன்னைக்கு வந்து நவநீத கிருஷ்ணன் இருந்தார் நினைக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து என்ன சொன்னாரு, காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்னு சொல்லி பாட்டு பாடி அதை ஆதரிச்சாரு. இது ஒரு செய்தி. அதை விட ரொம்ப மோசமானது என்னன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்புல இந்த ரத்து வந்து செல்லும் சொல்லிட்டு அதுல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன முக்கியமானது என்னன்னா, அதாவது மாநில அரசை கலைப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு அப்படிங்கிறது அதுல இருக்குது. சரி, அதை ஆதரித்தவர்கள் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் சொல்றேன், குருதியில பேரறிஞர் அண்ணா பெருந்தகை இருக்கிறார் அப்படின்னா இது அடிப்படையில மாநில பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை. நாங்க அதை தான் சொல்றோம். நீங்க உண்மையாவே வந்து ஒரு ஆளுமை உள்ள தலைவர் நீங்க வந்து அதிமுக, ஏன்னா அதிமுக இருக்கிற வரை வெர்சஸ் திமுக தான், அதுதான் வலிமையா இருக்கணும் நாங்க விரும்புறோம். இருங்க, இந்திய வானொலி நிலையம் மாத்தினார்ல, ஆகாஷ்வாணி மாத்தினார்ல, 40 எம்பி திமுக அண்ணா ஆரம்பிச்ச கட்சி, ஏன் உங்களால மாத்த இல்ல? என்னுடைய அதுதாங்க, அதுக்கு நீங்க ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா? அத கண்டிச்சிருக்கோம், நம்ம கண்டிச்சிருக்கோம். கண்டிக்கிறது அதிமுக கண்டிக்குமா? நாங்க அது குரல் கொடுத்து இவர் சொல்றாருல, திரும்ப பேசி இருக்காரு. இல்ல அக்னீஸ்வரன் எப்படி பேசியிருக்காங்க? நான் கேட்ட கேள்விக்கு எதுவும் இல்ல, நான் மரியாதை அதுதான் சொல்றேன். நான் ஒத்துக்குங்க. இருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீ கொடுத்த ட்வீட்ல இதை சொல்றாரு. நான் இந்த விஷயங்களை பூரா சொல்றேன். நீங்க பேரறிஞர் அண்ணாவை வந்து அதர்மம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நீங்க ஒன்றும் அதை பத்தி பேசல. ஆர்எஸ்எஸ் குறித்து எம்ஜிஆர் பேசினாருன்னு சொல்றோம், அதை பத்தி நீங்க ஒன்றும் பேசல. அப்ப அடிப்படையில் நீங்க பாஜகவினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் உடைய
கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இரண்டகம் செய்றீங்க. கூட்டணி வைக்கிறதுனாலே கொள்கையை ஏற்றுக்கொண்டு இல்ல அதைத்தான் சொல்றேன். அப்ப நீங்க ரைட் கூட்டணி நாங்க வச்சிருக்கோங்க, அந்த கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம். வாஜ்பாயோட நாங்க கூட்டணி வச்சோம், அந்த கூட்டணியின் போது நாங்க பொது சிவில் சட்டத்தை ஏற்க மாட்டோம். காஷ்மீரை நாங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வந்து கலைஞர் கொண்டு வந்தார்ல. குறைந்தபட்ச செயல் திட்டம் வரும் தானே. இல்ல அப்ப நீங்க அடிப்படையில் எதுவுமே நீங்க இன்னும் பேசவே இல்லையே. நீங்க அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீங்க ஆதரிச்சிட்டீங்க. அப்ப கூட நீங்க வந்து என்ன பேசுனீங்க? இவ்வளவு சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க அடிப்படையில முழுமையா வந்து அவர்களுடைய சட்டத்தை நீங்க வந்து ஒரே நாடு ஒரே கொள்கையை கடைசியில் நீங்க ஆதரிச்சீங்க. கடைசியில் நீங்க ஆதரிச்சு வாக்களிச்சிருக்கீங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஓகே, நம்ம பேசுவோம். திரு ரவீந்திரன், இல்ல இப்போ ஒரு திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிமுக பாஜக இடையில ஒரு ஜெல் ஆகிறத தடுக்கிறதுக்காக தொடர்ச்சியா இந்த சிக்கல் வருதா, அல்லது பாஜகவே அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குதா? பாஜக ஒரு பக்கம் தன்னுடைய கட்சியை இங்க வளர்க்க வேண்டிய தேவை இருக்கு, அந்த அடிப்படையிலும் அவங்க சித்தாந்தம் அவங்க கொள்கைன்னு உறுதியா வந்துட்டே இருக்காங்க. கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு தர்ம சங்கடத்தை. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியில் தங்கள் லாபம் முக்கியமானது. திமுக கூட்டணி வின் இருக்கிறாங்க, அங்க கொடுக்குற எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்காங்க, காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில வெற்றியில இருந்துட்டு இருக்காங்க. இங்க தோல்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணம் சொல்லி பிரிஞ்ச கூட்டணி இப்போ மீண்டும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்த போது எப்படி தொகுதி பங்கீடு இருக்க போறதுங்கிறத பார்க்கணும். அதற்காக கூட்டணி பிரியாது உடையாது கண்டினியூ ஆகும். பிரிஞ்சு நின்னனால 2 பேரும் தோத்துட்டாங்கன்னு தெளிவா தெரியும். இவங்களும் சில இடங்கள்ல டெபாசிட்ல இருந்து 4வது போயிருக்காங்க, 4வது இடத்துக்கும் போயிருக்காங்க. அவங்களும் 18% வாக்க காட்டிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு அணியா நின்று. 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா பிரிஞ்சு திரு நயனா நாகேந்திரனும் அந்த பேட்டியில கண்டிப்பா சமீபத்தில் சொல்லியிருக்காரு, பாஜக அதிமுக கூட்டணியில பிரச்சனை வரும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணி, உண்மையான கூட்டணி பிரிஞ்சு போக கூடாது, கூட்டணி ஜெல்லாகணும், கூட்டணி வேணுங்கிறதுக்காக தான் தலைவராகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நயனா நாகேந்திரன். அவரோட கருத்தை அவர் தெளிவா சொல்றாரு. பட் முந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சீட் ஷேரிங்ல பாஜக கிட்ட டீல் பண்ண முடியாது நான் கருதுறேன். பொறுத்திருந்து அதை பார்ப்போம். அது உங்க ஒரு அப்சர்வேஷனா சொல்றீங்க அல்லது உங்க கணிப்புன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆனதுல திரு எடப்பாடி உறுதியா இருந்திருக்காரு. அதுக்கு பொருள் தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்ன மாறி இருக்காருன்னு சொல்லுங்க, என்ன மாற்றம்? நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி, இவங்க ஜெகன் மாதிரி பிரதமரே முடிவு பண்ணுன்னு சொன்னவர் தோத்து, அதுவும் ஒரு இடைத்தேர்தலில் 4வது போய் நோட்டாய் கீழே போன, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாய் கீழே போன கட்சியோட கீழே போய் புதுச்சேரியில் 4வது போய் கன்னியாகுமரியில் 4வது போய் தோல்வியை தெளிவி தான் அவர் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. சார் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்ன பிறகும் அவரை தேடி தான் பாஜக வந்திருக்கு. அப்ப வலுவா ஒரு கட்டமைப்போட ஒரு கட்சி இருக்குன்னு தானே பிஜேபி வந்து அதிமுக அவரை தேடி பாஜக வந்திருக்கு. இன்னைக்கு இந்துத்துவ இதுகளை சொல்லும் போது அவர் திணறாரு. 5 நாள் கழிச்சு தான் அவர் பதில் சொல்றாரு. அவருக்கு அந்த திணறல் இருக்குங்கிறதான் சொல்றேன். அவங்க இந்த ஓட்டை இந்துத்துவ ஓட்டா மாத்த நினைப்பாங்க, இந்த ஓட்டை இந்துத்துவ ஓட்டாட்டு டர்ன் பண்ணதுக்கான இதுகளை பண்ணுவாங்க. அவங்களும் அலர்ட்டா இருந்தானே பண்றாங்க. இதுவரை பண்ணாத இந்துத்துவா இப்ப எடுத்து பண்றாங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு இந்துத்துவாக்குள்ள போனாதான் நாம 3வது போன நாம ஜெயிக்க முடியும் தான் அந்த 4 மந்திரியும். அந்த இடம் தான் இவங்க விமர்சிக்கிறாங்க. அக்னீஸ்வரன், இந்துத்துவ அரசியலை பாஜக இங்க அழுத்தமா முன்னெடுக்குது, அதிமுக வேறு வழி இல்லாம அதோட இணைஞ்சு நிற்க வேண்டிய இடத்துல இருக்குதா? அப்ப அதுதான் இங்க வந்து இந்த மண்ணுக்கு சரியில்லைன்னு இவங்க சொல்றாங்க. அது அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கான்னு கேட்குறாங்க. அது சார் செயல்படுகிற கட்சி செயல்படுகிற சித்தாந்தம் அதுதான் சார் எடுப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தந்தை பெரியார் கடவுள் எதிர்ப்பு, ஆமா, ஆனால் அதையும் தாண்டி இல்லாத கடவுளை நான் ஏன் பேச வேண்டும் என்று கேட்டார் கௌதம புத்தர். அது மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இந்து என்று சொன்னால் அப்ப மற்ற மதத்தினவர்கள் என்ன நினைப்பாங்க? அவர்கள் வாக்கு இங்க போக கூடாதுன்னு நினைப்பாங்களா, போகும் நினைப்பாங்களா? ஆகையினால இதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த கூட்டணியோட அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில நீட்டு விளக்கு கொண்டு வாங்க. அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரசும் திமுகவும் செய்த 50 ஆண்டு கால பிழைய மீட்டு கொடுங்க. நீங்க வல்லமையோடு இருக்கிறீங்க, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நாம் உறுதியாக தமிழ்நாட்டில் நீங்க தான் அதெல்லாம் சொல்லணும். கூட்டணி கட்சிங்கிறதுனால தலைவர்கள் பேசிக்குருவார்கள், நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும். இந்துத்துவ வாக்குகள் சொல்லி அண்ணன் சொல்றாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இந்துத்துவ வாக்குகள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படலை. நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கறது அதிமுக வச்சு தான் அவங்க வந்து அத கலவை எடுக்கிறாங்க. அத இந்துத்துவ வாக்குகள், அது இந்துத்துவ வாக்குகள் சொல்றாங்க. அத வந்து பாஜகவே கிளைம் பண்ண முடியாது. இந்துத்துவ வாக்குகள் அவங்களுக்கு சொல்றதுக்கு இப்ப வந்து அவங்களுக்கு துணிச்சல் இருக்காது. அது சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்லுவாங்க, அதிமுகவை அழிச்சு முடிச்சுட்டு தான் அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த வாக்குகளை அப்புறம் அவங்க கபலீகரம் பண்ணுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்து இருக்காங்க. அதான் அண்ணன் வந்து இந்துத்துவ வாக்கு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது இப்ப எப்படி இவர் நாம் தமிழரை எல்லா இடங்களையும் சொல்றாரு. நாம் தமிழரே ஒரு இந்துத்துவ வாக்குகளை கவர்
கவர்வதற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பாஜக இன்னொரு பிரிவு தான் அது. அப்ப அதை வந்து நீங்க வந்து இருக்கும்போது நம்ம அதை விவாதிப்போம். இல்ல அவர் நாம் தமிழர் தானே, நாம் தமிழர் அவர் இன்னைக்கு அதை பத்தி பேசவே இல்ல. அதை தானே பேசுறாரு அவரு, எல்லா இடங்களையும் அதானே பேசுறாரு. திரு செல்வம், இந்துத்துவ வாக்குகள்னே ஒண்ணு இல்ல. ஒரே இல்ல திரு செல்வம், இங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லலாம், அதிமுக வாக்குகள் சொல்லலாம், ஆனா அதை இந்துத்துவ வாக்குகள்னு சொல்லி கிளைம் பண்ண முயற்சிக்கிறீங்கிறாரு. உங்க நிறைவுக்கு ரொம்ப சுருக்கமா. இல்ல கிடையாது, நாங்க இந்துத்துவ வாக்குகள்னு சொல்லல. தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு புரட்சிக்கு மாற்றத்திற்கு, அரசியல் புரட்சிக்கு, அரசியல் மாற்றத்திற்கு தயாராயிட்டாங்க சொல்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே திருப்பத்தூர்ல அரசு விழாவில் பேச வேண்டிய அளவிற்கு அவசியம் என்ன, திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் வெகு விரைவில் மரியாதைக்குரிய அண்ணன் நெறியாளர் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க பேச மாட்டீங்க, ஆனால் திமுகவில் இருந்து நாம் அறிந்த வரையில், விசாரித்து தெரிந்த வரையில், நம்முடைய சிற்றறிவுக்கு உட்பட்ட வரையில ஒரு 4 கட்சிகள் ரெடியா இருக்காங்க. இன்னும் சீட்டு பார்கெனிங் இருக்கு. பழைய மாதிரி நாங்க 4 இடத்தை ஒத்துக்கிற பேசியிருக்கோம். அரை மணி நேரம் அதை பத்தி தான் பேசணும் நேத்திக்கு. அதனால நான் இன்னைக்கு பேசலன்னு நீங்க கவலைப்படுறது இல்ல. ஒரு நிமிஷம். அதாவது கடந்த கால தேர்தல் நடைமுறை, தேர்தல் முறைகள் நேரம் ஏற்கனவே 3 நிமிஷம் கடந்து போயிட்டு 65 நிமிஷத்துக்கு மேல ஒரு லைன் இல்ல ஒரு நிமிஷம். 2026 தேர்தல் எப்படின்னா ஒரு விசித்திரமா இருக்கும். இதுவரை நடந்த தேர்தலை விட வன்னியரசு கேக்குறாரு, ஏதாவது ஒரு கட்சி பேரை சொல்லுங்கிறாரு. திமுக கூட்டணில இருந்து உங்க பக்கம் வர போறது அல்ல வெளியேற போறதுன்னு ஒரு கட்சி பேர் சொல்லுங்கிறாரு. எங்க கட்சி வெளியேற போறதுக்கு மதிமுக ரெடி ஆயிட்டு, மறுமலர்ச்சி திமுக வெளியே போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு மறுத்து பேட்டி கொடுத்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு. நேரம் கடந்துச்சு, நிறைவு ரொம்ப சுருக்கமா திருப்பி. நன்றி, நம்ம பேசுவோம். ஆல்ரெடி 57. நன்றி சொல்லுங்க. முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லி இருப்பது தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு இந்துத்துவ அரசியலை பாஜக கொண்டு வருவதற்கு அதிமுகவை பயன்படுத்திக் கொள்கிறது. அதற்கு அதிமுகவும் துணை போகிறது என்பது கள யதார்த்தம், உண்மை. இதை உடைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்கள். பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். சொல்லதி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்துவதற்கான விதிமுறைகளுக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையின்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தும் நடைமுறை தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் அறிவு திட்டத்தை சிபிஎஸ்இ தாக்கல் செய்தது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பிடம் கருத்துக்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் இந்த நடைமுறைக்கான விதிமுறைகளுக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்துள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி சன்யம் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட தேர்வு பிப்ரவரி மாதமும் 2ஆம் கட்ட தேர்வு மே மாதமும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் முறையே ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட தேர்வில் மாணவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் 2ஆம் கட்ட தேர்வில் விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட தேர்வில் அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் மற்றும் மொழி பாடத்தில் ஏதாவது 3 பாடங்களை தேர்வு செய்து மாணவர்கள் எழுதலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் கல்வியை மேம்படுத்துவதற்காகவே 2ஆம் வாய்ப்பு